மதுரையிலிருந்து பெங்களூரு கண்டோன்மெண்ட் வரை இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் ரயிலில் உள்ள சிறப்பம்சங்கள் என்னென்ன, ரயிலின் வழித்தடம், பயண கட்டணம் போன்ற அனைத்து விவரங்களையும் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் ரயிலில் இருந்து தெளிவாக விளக்குகிறார். இது குறித்த விவரங்கள் நவநீத கிருஷ்ணன். நிச்சயமாக வைகை நதி பாயக்கூடிய மதுரை நகரிலிருந்து காவிரி நதி பாயக்கூடிய கர்நாடக மாநிலத்திற்கு தென் தமிழகத்திலிருந்து, அதாவது மதுரையிலிருந்து இயக்கப்படக்கூடிய முதல் வந்தே பாரத் ரயிலானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி ரயில் பெட்டிகளுக்குள்ளே பார்த்தோமேனால் ரயில்வே பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் மதுரையிலிருந்து திருச்சி வரை இந்த ரயிலோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக மதுரை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக பகல் நேரத்திலே மதுரையிலிருந்து பெங்களூரு வரை இயக்கக்கூடிய ரயில் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த கோரிக்கையானது நிறைவேற்றக்கூடிய வகையிலே சற்று நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த வந்தே பாரத் ரயிலை இயக்கவிருக்கிறார். கிட்டத்தட்ட 8 பெட்டிகள் அடங்கிய இந்த கோச்சிலே எக்ஸிகியூட்டிவ் கோச் உட்பட ஒவ்வொரு பெட்டிகளிலுமே டிக்கெட் பதிவு செய்யும் போதே ரயில் பயணிகளுக்குரிய சிற்றுண்டி மற்றும் உணவுகள் விநியோகம் செய்யப்படுகின்றன. குளிரூட்டப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் மட்டுமல்லாது சூடான தேநீர் உள்ளிட்டவைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக பகல் நேரத்திலே, அதாவது காலை 5:15 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல், திருச்சி, சேலம், கரூர், நாமக்கல் வழியாக பெங்களூரு கண்டோன்மெண்ட் பகுதிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கமாக அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் மதுரைக்கு வருகிறது. வார நாட்கள் அனைத்திலுமே இயங்கக்கூடிய இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை தவிர மதுரையிலிருந்து பெங்களூரு வரை செல்லக்கூடிய நிலையிலே முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து பெட்டிகளுமே குளிரூட்ட பெட்டிகளாக இருக்கக்கூடிய நிலையிலே இன்று மதுரையிலிருந்து துவங்கப்படக்கூடிய இந்த ரயிலானது மே 2ஆம் தேதி முதல் இயங்க இருக்கக்கூடிய நிலையிலே இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து இந்த ரயிலானது இயங்க விடுகிறது. அதே போன்று பார்த்தோமேனால் ஏற்கனவே சொன்னது போல இந்த வந்தே பாரத்திற்கான ரயில் கட்டணங்கள் கூட பார்த்தோமேயானால் குளிர்சாதன பெட்டிக்குரிய கட்டணங்களானது மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு ரூபாய் 825, திருச்சிக்கு ரூபாய் பார்த்தோமேனால் 1075, இவ்வாறாக மதுரையிலிருந்து திருச்சி, கரூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றடையக்கூடிய ஒரு நிலையிலே இங்கே ரயில் ஆர்வலர்களும் மாணவர்களும் ஏராளமானோர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையை காண முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல மதுரை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக பகல் நேரத்திலே மதுரையிலிருந்து பெங்களூரு வரை செல்லக்கூடிய அந்த ரயிலானது இன்னும் சற்று நேரத்தில் காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் அவர்கள் துவக்கி வைக்க மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது குழந்தைகளோடும் இங்கே பெற்றோர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று ரயிலிலே செல்லும் போது அந்த ரயில் பயணத்தின் போது அந்த ரயில் பாதைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை காணக்கூடிய வகையிலும் அந்த எக்ஸிகியூட்டிவ் கோச் ஆனது இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கோச்சிலுமே ரயில் ஆர்வலர்கள், ஊடகவியாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் என அனைவரும் இருக்கக்கூடிய நிலையிலே பள்ளி மாணவர்களும் இந்த ரயில் பெட்டியிலே பயணம் செய்கிறார்கள். இந்த ரயிலிலே பார்த்தோமேயானால் அவசர தேவைக்கு ரயிலில் பயணம் செய்பவர்கள் இங்கே இருக்கின்றது. அதாவது டாக் பேக் என்று சொல்லக்கூடிய பொதுவாக நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த டாக் பேக் வசதி, அவருக்கு ஏதாவது அவசரம் என்றால் அவர் இந்த பொத்தானை அமைக்கினால் ரயில் இன்ஜின் ஓட்டக்கூடிய அந்த லோகோ பைலட் என்று சொல்லக்கூடியவருக்கு அங்கே தகவல் தெரிவித்துவிடும். ஒரு வழியாக, அதாவது பொதுவாக காவல்துறையினர் ராணுவத்திலே பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கி போன்று ஸ்பீக்கராகவும் மைக்காகவும் இயங்கக்கூடிய இந்த சாதனம் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட ஏசி கோச்சாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கண்காணிப்பு கேமராக்களும் அனைத்து பகுதிகளிலுமே இருக்கிறது. ஒரு பெட்டியிலே உள்ளே பயணி உள்ளே வரும்போதும் வெளியில் யார் செல்கிறார்கள், யாரேனும் நிற்கிறார்களா என்ற கோணத்திலுமே பார்வையிடுவதற்காக இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவலர்களும் தொடர்ந்து இப்போ ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்த்த வைகை நதி பாயக்கூடிய தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து கண்டோன்மெண்ட் இருக்கக்கூடிய, அதாவது பெங்களூருக்கு ரயிலானது செல்ல இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 8 பெட்டிகளில் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால், அதாவது முதல் பெட்டியாக இருக்கக்கூடிய இன்ஜினும் பின்னால் இருக்கக்கூடிய இன்ஜினும் 40 பயணிகளுக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய நிலையில் எக்ஸிகியூட்டிவ் கோச்சில் மட்டும் 52 பயணிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. பகல் நேரத்திலே காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு பிற்பகலிலே கண்டோன்மெண்ட் செல்லக்கூடிய அந்த ரயிலானது பிற்பகல் புறப்பட்டு மீண்டும் இரவு மதுரைக்கு வரக்கூடிய நிலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.